Hello friends, welcome to my channel Me and Mamiyar. Hi auntie. ஆமா Sunday special என்ன auntie lunch இன்னைக்கு? இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் ப்ரான் இங்கே என்ன இருக்குன்னு பாரு. ப்ரான் பிரியாணி இன்னைக்கு நம்ம வீட்டில். ஆஹா. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட், புதினா, கொத்தமல்லி, ப்ரான் எல்லாம் ரெடியா வச்சிட்டீங்க போல auntie வீடியோக்கு. நல்லா சாதம் வந்து ஸ்டார்ட் வடிச்சு. பண்றீங்க auntie இப்போ? ஆமாம்மா ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டவ் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இந்த மசாலா போட்டுடலாமா? பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை. எத்தனை வெங்காயம் auntie? பெரிய வெங்காயம் 5 வெங்காயம். எத்தனை கிளாஸ் auntie பண்ண போறோம்? இந்த கிளாஸில் 2 கிளாஸ் பண்ணுறேன். அதுக்கு 5 வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் auntie. ஆமாம், கோல்டன் ப்ரௌன் ஆகும். எப்பவும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி தானே ஆண்டி, இன்னைக்கு என்ன திடீர்னு ப்ரான் பிரியாணி? ஒரு சேஞ்ச், ஒரு ப்ரான் பிரியாணி. எப்பயும் தான் மட்டன் சிக்கன் சாப்பிட்டுட்ருக்கோம். ஒரு ப்ரான் பிரியாணி ட்ரை பண்ணலாம். ஓகே ஆண்டி. வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு வதக்கிடுச்சு ஆண்டி. வதங்கிடுச்சுமா. அந்த புதினா போடுறேன். அடுத்து புதினா, தக்காளி போட்டுக்கிறேன். புதினா வதங்கினே தக்காளி நல்லா வதங்கட்டும். 5 பச்சை மிளகாய், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். போட்டா உப்பு போட்டுருங்க. சரியா இருக்குமா? ஒரு அளவு சொல்லலாம். இப்போ இறாலை உள்ள போட்டுடுறேன். ஓகே. இந்த இறா இங்கே வதங்கிக்கினே இருக்கும்போது இந்த பக்கம் நான் அரிசிக்கு தண்ணி வச்சுருக்கேன், சுடு தண்ணி. இதுலேயும் மசாலா போட்டு கொதிக்குதான் ஆண்டி? இந்த ரைஸுக்கு ஒரு ஸ்மெல்லுக்காக, ஒரு டேஸ்ட். இப்போ இந்த தண்ணியில் எதுக்கு ஆண்டி இதெல்லாம் போட்டிருக்கீங்க? இதில் இறா கொஞ்சம் நீச்சு ஸ்மெல் வரும். அதனால் இதை போட்டு இதெல்லாம் நான் வெளியே எடுத்துடுறேன். ஏன்னா அதிலே நம்ம தாளிச்சிருக்கோம். இந்த தண்ணி நல்லா இப்போது இதுவாக இருக்கும். இதில் நம்ம அரிசி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் பிரியாணி வதங்குது, நம்ம வந்து தனியாக வடித்து போடுறோம். ஆமாம், வடிச்சுப்போம். ஒரு அரை வேக்காடு வெந்த பிறகு இதில் மாற்றிக்கலாம். இந்த கேப்பில் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். கொத்தமல்லி போட்டு தயிர் தயிர் போட்டு சாதம்
ஒரு அரை வேக்காடு. இப்போ நம்ம இதில் போட்டுக்கலாம். இந்த மசாலாவில் வந்துச்சு ஆண்டி. சாதம் ஒன்றும் பாதிமா ஒன்றும் பாதிமாக தான் வேணும், ரொம்ப வேகக்கூடாது. ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுறீங்க, மிக்ஸ் பண்ணுவீங்க ஆண்டி? இதை பண்ணணும். போட்டுட்டு அப்புறமா கரண்டியில் அரை லெமனை மேலே அப்படியே புரிஞ்சுக்கணும். கொத்தமல்லி குக்கரை ஒரு சவுண்டு வந்தால் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் திறந்து பார்க்கலாமா? பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு தெரியலையே. ஓகே, நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சத்தம் தான் விட்டோம்ல ஆண்டி? ஆமாம், ஒரு சவுண்ட். சூப்பராக வந்திருக்கு. சூப்பர் பிரியாணி. கொத்தமல்லியை போட்டுக்கலாம். ஓகே ஆண்டி. அதான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. சாப்பிட்டா எப்படி இருக்கு, சாப்பிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே ஆண்டி, சொல்லிடலாம். Thank you for watching, friends.